சட்டம் பேசுகிறது என்ற தலைப்பில் இதற்கு முன்னர் நிறைய சட்ட விளக்கங்கள் மகளிர் சட்ட விளக்கம் ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் கொடுத்துள்ளேன். தற்போது ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் என்ற மகளிர் குடும்ப வன்முறை சட்டத்திலிருந்து மகளிருக்கு பாதுகாப்பு வேண்டி கொடுக்கும் சட்டத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறேன். அதாவது இதுவரை செக்ஷன் 2(4)(12) பற்றி பேசியுள்ளேன். 12 பிரிவு 2 படி மகளிர் நீதிமன்றம் அல்லது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தாக்கல் செய்துள்ள வழக்குக்கு நேராக மேலும் சூட்டு போன்ற வழக்கு அல்லது ஃபேமிலி கோர்ட்டு குடும்ப நல நீதிமன்றங்களிலும் தனியாக இன்னொரு வழக்கு போட்டு அது பரிகாரம் தேடிக்கொள்ளலாம். இந்திய அரசியல் சட்டத்திலோ அல்லது சட்டத்திலோ நிறைய சட்டங்கள் வந்துள்ள அதிலேயோ வேறு எந்த நீதிமன்றத்திலும் 2 நீதிமன்றத்தில் ஒரே வழக்கு ஒரே நேரத்தில் நடக்காது. இந்த குடும்ப நல நீதிமன்றம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் மட்டும் 2 நீதிமன்றங்களில் இவர்கள் வழக்கு தொடர்ந்து கொள்ளலாம். அதற்கு முதலில் 17 பிரிவு 17 ரைட் டு ரெசிடென்ஸ் கணவன் பெயரில் உள்ள வீட்டில் தங்குவதற்கு செக்ஷன் 17 டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 17 படி உரிமை உள்ளது. 18 ப்ரொடெக்ஷன் அப்படியே அவர்கள் தங்கி இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிடலாம். 19 ரெசிடென்ஸ் அதாவது கணவன் பேரில் உள்ள ஷேர் வீடுகளில் கூட அவர்கள் தங்குவதற்கு இந்த நீதிமன்றம் ஒதுக்கீடு செய்யும். அடுத்தது மானிட்டரி ரிலீஃப் அவங்களுக்கு அங்கே தங்கி இருக்கும்போது தேவையான குடும்ப செலவுகளை கணவனே ஏற்க வேண்டும் என்பதையும் நீதிமன்றம் முடிவு செய்யலாம். அடுத்தது குழந்தைகள் இருந்தால் கஸ்டடி ஆஃப் த சைல்டு குழந்தைகள் இருந்தால் பிரிவு 20 படி குழந்தைகளை கஸ்டடி எடுத்துக்கொள்ளலாம். மனைவி கணவனிடம் இருந்தால், மனைவியிடம் குழந்தை இருந்தால் கணவன் கஸ்டடி எடுத்துக்கொள்ளலாம். மாதத்துக்கு ஒரு தடவையோ அல்லது 2 தடவையோ விரும்புகிற நாளில் விரும்புகிற தேதியில் விரும்புகிற நேரத்தில் விரும்புகிற இடத்தில் வைத்து பார்ப்பதற்கு அனுமதி நீதிமன்றம் வழங்கலாம். பிரிவு 21 படி 22 படி இந்த வழக்கு நடத்துவதற்கும் குழந்தைகள் படிப்பதற்கும் தன் வீட்டு செலவுக்கும் தனியாக காம்பன்சேஷன் கேட்டு மனு தாக்கல் செய்யலாம். அனைத்துக்கும் உடனடியாக உத்தரவு போடுவதற்கு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது. அதாவது நீங்கள் மனு தாக்கல் செய்து விசாரணைக்கு வரும் முதல் நாளே அவசரமாக ஒரு உத்தரவு போடுறதுக்கு அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இடைக்கால உத்தரவு என்பது பேர். அது பிரிவு 23 படி. அது அடுத்து குழந்தையை பார்ப்பதற்கு நேரம் ஒதுக்கீடு செய்திருந்தாலும் நாட்கள் ஒதுக்கீடு செய்திருந்தாலும் பிரிவு 25 படி அந்த நாள் நேரம் இடமெல்லாம் மாற்றுவதற்கு அந்த மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தனியாக பிரிவு 25 படி மனு தாக்கல் செய்து பரிகாரம் தேடி கொள்ளலாம். அடுத்து 26 படி பிரிவு 26 தனியாக சொல்கிறது. அது என்ன சொல்கிறது என்றால் ஃபேமிலி கோர்ட்டு, சிவில் கோர்ட்டு, கிரிமினல் கோர்ட்டு, இந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு இந்த நீதிமன்றங்களில் எதிலேனும் 2 பரிகாரம் தேடி மனு தாக்கல் செய்து நாங்கள் 1க்கு மேற்பட்ட நீதிமன்றங்களில் மனு தாக்கல் செய்து பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் என்று சொல்கிறது. இதற்கெல்லாம் இதே நடக்கவில்லை என்றால் பிரிவு 29 படி அப்பீல் போடலாம் 30 நாளைக்குள். இல்லை பெனால்ட்டி உடன் தள்ளுபடி செய்வதற்கோ கைது செய்வதற்கோ பிரிவு 31 கீழ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கோ இதர நீதிமன்றத்துக்கோ அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு சுப்ரீம் கோர்ட்டு நீதிமன்ற தீர்ப்பு சதீஷ் சந்திரா அகுஜா அண்ட் ஸ்னேகா அகுஜா 20-21-2021 1 SCC 414 கீழ் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவும் உள்ளது. மாநில ஸ்டேட் மெட்ராஸ் நீதிமன்றத்தில் 3 நீதிபதிகள் மாண்புமிகு 3 நீதிபதிகள் PN பிரகாஷ், RMT டீகாராம், AD ஜெகதீஷ் சந்திரா போன்ற நீதிபதிகளின் முன்னிலையில் உள்ள 32 வழக்குகள் உள்ள தீர்ப்பு இதற்கு 2022-6 CTC 833 வந்துள்ளது. மிகப்பெரிய தீர்ப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதர சலுகைகள் மகளிர் சட்டம் போன்றவைகளையும் குடும்ப நல நீதிமன்ற வழக்கு போன்றவைகளையும் வருகின்ற பதிவுகளின் போல் தெரிவிக்கிறேன்.